வணக்கம் நண்பர்களே, இயற்கை சமைப்பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேண்டோட டிசைன் சிம்பிள் டிசைன் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதிலேருந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணி மார்க் பண்ணி டேப் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. நமக்கு நேர் அளவு வேணுங்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். லைன் போட்டாச்சு. இது சாரியோட மேட்சிங் பண்ணுறதுக்காக சாரீ கிளாத்லேருந்து கொஞ்சம் துணி எடுத்துருக்கோம். அந்த துணியில் 2 இன்ச்சஸ் எடுத்து மடித்து அதை தைச்சிட்டு அதை 2 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம டிசைனுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஊசியால் எம்மிங் ஊசியால் என்ன பண்ணுறோன்னா, நடுவில் அந்த துணியை சுருக்கிற மாதிரி தைச்சோம்னா அது ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து சென்டரில் அப்படியே மொட்டையாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன ஒரு பீட்ஸு ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனாக தெரியும். கோல்டன் கலர் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தச்சு முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம், ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை அந்த அந்த ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இருக்கிறதே ஈஸியான மெத்தடுங்க இது. சிம்பிளாக ஈஸியாக குயிக்கான நேரத்தில் நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அந்த டிசைனை ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ அந்த ஓரத்தில் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, லேஸை அதில் ஜாயின் பண்ணுறோம். லேஸை தைக்கும்போது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிசைனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் கவர் பண்ணும். அந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சிக்கிறோம். ஒவ்வொரு லேஸுக்கும் 2 தையல் போட்டுக்குங்க. ஸ்டிப்பிங்காக உட்காந்துக்கும். தைச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாட்டிலேருந்து 2 இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்து அதை சர்க்கிள் அப்படி வைக்கிறோம். வச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காக தைச்சிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே விட்டால் நிற்காது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்காது.
அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சென்டரில் ஒயிட் கலர் பீட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த கலருக்கு வந்து வேறு கலர் கொடுத்தா சூட்டபுளாக இருக்காது. அதனால் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். பிசரெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ லைனிங் வச்சு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக லைனிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். எப்போவுமே வந்து நீங்கள் லைனிங் தைக்கும் போது ஃபஸ்ட்டு லைன் வந்து தையல் ஓட்டிட்டு அதை வந்து திருப்பி தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிமான தையல் போட்டுட்டு தைச்சிங்கன்னா திருப்பறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க. பாருங்கள், சொன்ன மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.